ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மீ கார்டன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேங்க. நீங்களும் எல்லோரும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 3 நாள் ஜாலியாக லீவில் என்ன வேலை நான் பார்த்தேன்றதை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபுல்லாகவே களை பிடுங்குறச்ச வேலை தாங்க. அப்புறம் அங்கங்கே கல் இந்த மாதிரி பிளாக்காக வச்சு கரும்பு சக்கையும் சாணி உரமும் போடுறதான் வேலை. ஆல்ரெடி இது போட்டு அவரைக்காய் நட்டிருந்தேன். இது நான் தான் சொன்னேன் இல்லையா, பல விதமான அவரைக்காக அடுத்த வாட்டி கண்டிப்பாக இந்த விதைகள் நான் ஷேர் பண்ணுவேன். கிட்டத்தட்ட ஒரு 10 ரகம் அவரைக்காய் கிட்ட போட்டிருக்கேன் அதில். ஓகேவா? என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களை கண்டினியூவாக பாருங்கள். இந்த மாதிரி யூனிக்கான விஷயங்களை நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். அங்கங்கே கல் வச்சு இந்த ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா அது பொதார் ஆகிடுங்க. அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அங்கங்கே கிளியர் பண்ணி இந்த மாதிரி கல் வச்சு விட்டுருக்குறேன். இதில் நம்ம கத்திரிக்காய், வெண்டைக்காய் அந்த மாதிரிப்பட்ட செடிகளெல்லாம் நடலாம். ஃபைனலி எனக்கு ரொம்ப ஒரு ஆசை, சொந்தமாக ஒரு இடம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதில் 2 பனைமரம் நடணுன்றது என்னோடய நீண்ட நாள் கனவு. அது இப்போது ஒரு மரம் நட்டுட்டேன். எல்லாரும் சொன்னாங்க ஒன்று நடாதேன்ட்டு. அதுக்காகலாம் வெயிட் பண்ண முடியாதுங்க. இன்னொன்று கிடைக்கும்போது கிடைக்கட்டும், அப்போ நட்டுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிறத காப்பாற்றிப்போன்னு சொல்லிட்டு இது விதை போட்டு வச்சுருந்தது. ஸோ அந்த ஒன்று முளைச்சிது, அதை நட்டு வச்சுருக்கிறேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணி போட்டுட்டு இருந்தேன். ஃபுல் அண்ட் ஃபுல் 2 டேஸ் ஃபுல்லாக, ஃப்ரைடே சாட்டர்டே ஃபுல்லாக இந்த வேலை தாங்க நடந்தது. இது நம்ம நெல்லிக்காய் மரம் எல்லாம் கீழே இருக்கிற களை செடிகளெல்லாம் பிடுங்கிட்டு, சீத்தா மரத்தில் பார்த்திங்கன்னா நம்மளோட ரெட் கலர் அவரைக்காய் ஃபுல்லாகவே மரத்தை மறைச்சிருச்சு. ஓகே, இப்போ தான் பூ வந்துட்டுருக்குது, அதனால் எதுவும் பண்ணலை நான். ஸோ எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரிப்பட்ட வேலைகளை நம்ம இறங்கி செய்யும்போது நம்ம மனசுக்கும் நம்ம உடம்புக்கும் ஹெல்த்தாக இருக்கும். ஓகேவா? கூடவே கொக்கோவும் மயிலும் என்னோட ஜாலியாக எங்கெங்கே சந்து மூலை முடுக்கு எல்லாம் அவங்களும் இறங்கி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ன ப்ரொடெக்ட் பண்ணுறாங்களாம், ஏதாவது இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அதனால் நம்மளும் அவங்க நமக்கு முன்னாடி போய் அந்த இடங்களை பார்க்கும்போது மண்ணிலையோ இல்லை புதாருக்குள்ளேயோ கைவிடும்போது நமக்கு கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க நமக்கு முன்னாடி போய் அந்த வேலையை கிண்டி கிளறி பார்த்துருவாங்க. அதனால தான். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபேஷன் ஃப்ரூட்டும் அவரைக்காய் செடியும். ஃபேஷன் ஃப்ரூட்டு நல்லா வளர்ந்து இப்போ பூ வர ஆரம்பிச்சிருக்குது. ஆல்மோஸ்ட்டு நம்மளோட மழை விழுந்ததுலேருந்து நம்மளோட ஃபார்ம் செடிகளெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா வளர்ந்துட்டுருக்குதுங்க. பாருங்கள், நான் போக முடியாத இடத்தெல்லாம் கொக்கோ போய் ஒரு ரவுண்ட்ஸ் பார்த்துட்டு வருவா. அதுக்கப்புறம் தான் நான் அந்த இடத்துல இறங்குவேன். ஆனால் அந்த இடம்லாம் வேலை பார்க்கும்போது கையில் க்ளவுஸும் பூட்ஸு அந்த மாதிரி ஏதாவது போட்டுட்டு தான் வேலை பார்க்குறது. நம்ம சேஃப் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால் நீங்களும் உங்கள் கார்டனில் பண்ணும்போது பொதாராக இருக்கிற இடத்துல வேலை பார்க்கும்போது கை க்ளவுஸ் போட்டுக்கோங்க. முடிஞ்சால் காலில் பூட்ஸ் போட்டுட்டு வேலை பாருங்கள். ஓகேவா? ஏன்னா எப்போ என்ன எங்கே எது இருக்குன்னு தெரியாது நமக்கு. ஓகே, மழை நேரங்கள்ன்றதுனால நிறைய பூச்சிகள் வரும். ஓகே, இது பார்த்திங்கன்னா ஓவராலாக இந்த இடத்துல இருக்கிற புல்லுகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் செதுக்கி விட்டு வச்சுருந்தேன். அப்புறம் நம்ம பூசணிக்காய் கொடி தாறுமாறாக போயிட்டுருக்குது. இப்போ பூக்கள் மொட்டுக்கள் பிஞ்சிகள் இருக்கிறதுனால நான் அதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணலை. அப்படியே பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த இது கடலையும் தட்டைப்பயிரும் போட்டு வச்சுருக்கிறேன். இது நம்மளோட காராமணியும் புடலங்காய், பீர்க்கன் இதெல்லாம் கொடி காய்கறிகள் இந்த ஓரமாக பந்தலில் ஏற்றுறதுக்கு. அப்புறம் இந்த இடத்த நோண்டி நம்ம வீட்டில் இருந்த முல்லை செடியை தரையில் ஒன்று வச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 15க்கு பண்ண வேலை இதெல்லாம் ரிமெம்பராக இருக்கும். பார்த்திங்களா, 79வது சுதந்திர தினத்திற்கு அழகான ரெட் கலர் ஒரு ரெட் கலரில் பூக்கிற நல்ல பூங்க மதுவல்லியா, அந்த செடி அதுவும் நட்டிருக்கிறேன். அத்தியிலலாம் நல்ல காய்கள் காய்ச்சிட்ருக்குது. இது நம்மளோட அது பேர் என்னங்க, இலந்தங்காய், நீட்டுக்காய், உருட்டைக்காயின்ட்டு 2 விதமான காய் இதில் இருக்குது. ஒரு 5 வெரைட்டி கிட்ட வச்சுருக்குறேங்க. ஆனால் இது இப்போ காய்ச்சிட்ருக்குது. பார்ப்போம் என்ன எப்படி காய்க்குதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஆனால் பட்டையை கலப்புற ஒரு அறுவடையும் இருந்துச்சு. வழக்கம் போல் கூட முழுக்க ஃபுல்லாக கோவக்காயும், கோவப்பழம், அவரைக்காய், அத்திப்பழம், சீத்தாப்பழம், கொய்யாக்காய் ஒரு 5 கொய்யாக்காய் கிட்ட காய்ச்சிதுங்க. நானே வேலை பண்ணும்போதெல்லாம் பறித்து சாப்பிட்டுட்டே நான் வேலை பண்ணிட்டேன். மீதி ஒன்றே என்னால் சாப்பிட முடியல. அதனால் அது ஒரு டிஸ்பிளேக்கு வச்சுருக்கிறேன்.
ஓகேவா? ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஐ ஹோப் நீங்களும் இந்த 3 நாள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி உங்கள் வேலையை பார்த்துருப்பீங்க. இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனிடம் உங்களுக்காக வேண்டிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், கவர் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே போய் சேர்ந்துருச்சிங்க. எனக்கு ரிட்டன் கவர் வரல. ஓகேவா? ஹாவ் அ நைஸ் டே.